இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இந்த வீடியோக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப். பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன். வாங்க இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி தேவையான பொருட்கள்: கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், சௌசௌ, ஆனியன், கொத்தமல்லி, புதினா, பச்சை பட்டாணி, வெள்ளைப்பூடு, தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, குக்கரை. அதில் தேவையான அளவுக்கு நெய் எடுத்து ஊற்றிட்டு, நெய் கூட நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்பொழுதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து, அன்னாச்சிப்பூ, பிரியாணி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அண்டிப்பருப்பு வந்து கொஞ்சம் லைஸாக ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வதக்கணும். அதை வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அது ஊறவங்களையும் நம்ம பல்லாரி நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோன்னா அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் நல்லா பொடிசாக கொத்தமல்லி போட்டு புதினா ரெண்டையும் பொடிசாக நல்லா நறுக்கி வதக்கிட்டு, அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி அதை அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் பொடி, அப்புறம் பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. எல்லா அரிசியும் போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜீரக சம்பானாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் குக் பண்ணுற அரிசியே இது பண்ணிக்கலாம். இப்போவும் குக்கரை மூடிக்கலாம். மூடி விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு அந்த விசில் 3 விசில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 இல்லை 4 விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி ரெடி. இவ்வளோதான். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி.